வெளியே ஒழுங்கா வந்துருங்கடா இல்லனா உங்களை எல்லாரையும் சுற்றுவேன்னு மிரட்டுறாங்க கேரி. கூட்டத்துல ஒருத்த பயத்துல அரபிக்ல ஏதோ பேசுறான், இவங்களும் ஒன்றும் புரியல. அங்க லேடிஸ் குழந்தைங்க இருக்கிறத பார்த்ததும் ஹீரோயின் இவங்களா இல்லீகலா பார்டர் கிராஸ் பண்ற ரெஃப்யூஜிஸா கூட இருக்கலாம். ஃபுல் ட்ரெயின்ல ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் பொட்டி மட்டும் ஓப்பன்ல இருக்குமா, அதுல நம்ம தப்பிச்சு ஏறுவோமா, அங்க பார்த்தா ஒரு 10 பேர் கொண்ட கூட்டம் இருக்குமா, இவங்க எல்லாரும் ரெஃப்யூஜிஸ் நம்ம நம்பணுமா, மூணுன்றதுக்குள்ள உண்மையை சொல்லிடு இல்லனா உங்க எல்லாரையும் சுட்டு தள்ளுறவன கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள ட்ரெயின் ஒரு இடத்துல நிக்குது. பார்டர் கிராசிங்ல மிலிட்டரி ஆளுங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெயின் ஃபுல்லா. இவங்க எதிர்க்க கண்ணை வச்சுட்டு இறங்க முடியாதுன்னு கண்ணை மறைய வச்சுட்டு ஹீரோயினும் கேரியும் கீழே இறங்குறாங்க. ஆனா கேரிக்கு அந்த மிலிட்டரி ஆபீசர்ஸ் பார்த்துமே நம்பிக்கை இல்ல. எவ்வளவு பெரிய செட்டப் போட்டு ஒரே ஏமாத்துறீங்கடான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க மிலிட்டரி ஆளுங்க இவன் என்ன பேசுறான்னு புரியாம அவங்க ஒரு பாஷையில பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவு நேரம் அரபிக்ல பேசிட்டு இருந்தவன் கேரி கிட்ட வந்து, கேரி அமைதியாரு, இவங்களா ஒரிஜினல் மிலிட்டரி ஆளுங்க, தேவையில்லாம எதுவும் பேசி எல்லாரையும் பிரச்சனை மாட்டி விட்டுறாதுன்னு இங்கிலீஷ்ல பேசுறான். ஏன்டா எங்க எல்லாரையும் கொலை பண்ண பார்த்துட்டு இங்க வந்து பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அவன் கூட சண்டை போட அவன் பேக்ல இருக்கிற கிரனேட் கீழே விழுது. கேரி அவன் மேல ஏறி உட்காந்து கிரனேடோட பின்ன கட்டிட்டு அவன் பேண்ட்டுக்குள்ள வச்சு அழுத்திடுறான். கிரனேட பார்த்தது எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. இந்த டைவர்ஷனை யூஸ் பண்ணி கேரி ட்ரெயின் கீழே பூந்து அந்த பக்கம் தப்பிச்சு ஓடிடுறான். போச்சு 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 போச்சுன்னு பேண்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு கிரனேட எடுக்க எவ்வளவு ட்ரை பண்றான். செதறி போனது வெடிகுண்டு மட்டும் இல்ல, அவன் உடம்பு தான்.